எங்கள் அக்கா கூட ஷாப்பிங் போகணுன்னாலே நாங்கள்லாம் அலறுவோங்க. ஏன்னா எந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் ஒரு ட்ரெஸ் கடைக்கே போனோன்னா 4 ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு எதை செலக்ட் பண்ணலான்ட்டு ஒரு 3 மணி நேரம் யோசிப்பா. இதனால் அவள் கூட கிளம்பணுன்னாலே எங்களுக்கெல்லாம் டென்ஷனாக இருக்கும். ஆனால் மலர் மருத்துவம் தெரிஞ்ச பிறகு இது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எப்போ அவளை கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் செரட்டோன்ற ரெமெடியை நான் கொடுத்து கூட்டிகிட்டு போவேன். சீக்கிரமாக அவள் எதுனாலும் செலக்ட் பண்ணி எடுத்துடுவா. ஆமாங்க, நீங்களும் எப்போ ஷாப்பிங் போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பொருளை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், இல்லை வீட்டு உபயோக பொருட்களாக இருக்கட்டும். நீங்கள் போகும்போது நிறையா காட்டுவாங்க. அப்போது இதில் எதை எடுக்கிறதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செரட்டோன்ற மலர் ரெமடியை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. நீங்கள் ஷாப்பிங் போகும்போது அதை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டானதை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. அது கூட எப்போவும் நீங்கள் ஜென்ஷன்ற மலர் மருந்தும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த செரட்டோ ஜென்ஷன் ரெண்டும் எடுத்துகிட்டு ஷாப்பிங் போனீங்கன்னா கரெக்டானதை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, ஐயோ இதை போய் வாங்கிட்டேனேன்ட்டு பின்னாடி நீங்கள் வருத்தமும் பட மாட்டீங்க. நீங்கள் வாங்கின பொருள் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.